நம்மள நிறைய பேரு கேம்ஸ்லயும், மூவிஸ்லயும், வீடியோஸ்லயும் பார்த்து, ஆஹா! இந்த சூப்பர் கார் வாங்கணும். அட்லீஸ்ட் பார்க்க வச்சு செய்யணும்னு நிறைய ஆசை வச்சிருப்போம். ஆனா, அந்த ஆசைலாம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ்ங்க. நம்ம கனவா நினைச்சிட்டு இருக்க நிறைய சூப்பர் கார்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் கார் வாவ் இந்தியா. நம்மள பெரும்பாலும் எல்லாருமே அயன் மேன், 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே எல்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம ஜிடிஏலாம் விளையாடி இருப்போம். அதுல வர ஒரு செம்ம கார் 525 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ற 5.3 லிட்டர்ஸ் V10 லாம்போர்கினி இன்ஜின் கொண்ட தி ஆடி R8 தாங்க. ஓரளவுக்கு இது ஒரு அண்டர் ரேட்டட் கார்னு கூட சொல்லலாம். இந்தியால இதோடைய ஸ்மாலர் வெர்ஷனான ஆடி டிடிய கொஞ்சம் காமனாவே பார்க்கலாம். ஐரன்மேன் ஓட்டுன அந்த கார் நானும் ஓட்டணும்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஏன்னா இந்த ரெண்டு காரையுமே ஆடி டிஸ்கண்டினியூ பண்றதா அறிவிச்சிட்டாங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற ஒரு கார், அதோட சவுண்டுக்கு செம்ம ஃபேமஸ்ங்க. 5.7 liter V8 Hemi supercharged engine producing 375 horsepower. சவுண்ட் சுயின்னு வரும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம டாட்ஜ் சேலஞ்சர் தான். நம்மளுக்கெல்லாம் டாட்ஜ் அப்படின்ற ஒரு கார் மேனுஃபேக்சரர் இருக்காங்கன்னு தெரிய வந்ததே சேலஞ்சர், வைப்பர், சார்ஜர் மாதிரியான கார்ஸ்னால தான். இப்போ அதே டாட்ஜ் இதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்த யாருக்குமே இந்த கார் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. எவ்வளோ டியூன் பண்ணாலும் தாங்கக்கூடிய இன்ஜின் அண்ட் எவ்வளோ ஹார்ஸ் பவருக்கு ரேஸ் பண்ணாலும் ரியர் வீல் டிரைவ்னால டிரைவ் பண்றதுக்கே செம்ம என்தூசியாஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஜெம் ஆஃப் அ கார் இது. இதை போய் டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியலங்க. ஃபேன்ஸை ஏன் தான் டிசப்பாயிண்ட் பண்றாங்களோ. இந்தியாலலாம் இது இருக்கான்னு கூட தெரியல, அதுக்குள்ளேயே டிஸ்கண்டினியூ அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட். வெரி பேட். லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கார் பழைய NFSல இருந்து ரீசன்ட் ஃபோர்ஸா, கிராண்ட் டூரிசிமோ வரைக்கும் மூவிஸ்லன்னு பார்த்தா டார்க் நைட், ஈவன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கூட இதை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பம்பிள் பீ தெரியாம இருக்குமா? 3.6 liter V8 producing 335 horsepower பியூர் அமெரிக்கன் மசில் காரான ஷெவர்லே கேமரோ பத்தி தாங்க நான் பேசிட்டு இருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஷெவர்லேல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காரெல்லாம் இருக்குன்ட்டு. ஆனா இருந்திருக்கு. இதையுமே சேட்லி டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எதனால டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தானே கேக்குறீங்க. சொல்றேன் கேளுங்க. நான் மேல சொன்ன 3 ஐகானிக் கார்ஸ்க்கும் அதோட எலக்ட்ரிக் வெர்ஷன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். ஆல்ரெடி டாட் சேலஞ்சர் EV கொண்டு வந்துட்டாங்க. உங்களை நிறைய பேரும் அதோட வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஒரு கார் அதோடைய சிக்னிஃபிகன்ஸே அதோட இன்ஜின் சவுண்டு தான் அப்படின்ற சிச்சுவேஷன்ல அந்த இன்ஜினை தூக்கிட்டு EV ஆக்கிட்டாங்க. அந்த சவுண்டுக்கு தான் ஃபேமஸ் அப்படின்றதுனால அந்த கார்ல ஒரு வூஃபரும் 2 ஸ்பீக்கரும் சேசிஸ்லேயே கனெக்ட் பண்ணி ஃபேக் நாய்ஸை கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. கார் லவர்ஸ்லாம் EV பெரும்பாலும் வெறுத்தாலும் ஏன் இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் EVல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எனிவேஸ், அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல நம்ம திருப்பியும் சந்திக்கலாம். பாய்.